ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு இன்ட்ராடே ட்ரேடிங் செய்யறதுக்காக நிஃப்டி கால் ஆப்ஷனுக்கும் புட் ஆப்ஷனுக்கும், பேங்க் நிஃப்டி கால் ஆப்ஷனுக்கும் புட் ஆப்ஷனுக்கும் ஜாக்பாட் லெவல்ஸ் பிரைஸ் லைன் சார்ட் 9 மணி 10 நிமிடத்துக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பப்பட்டது. மார்க்கெட்டு 9 மணி 15 நிமிடத்துக்கு ஓப்பன் ஆகுது. வாட்ஸ்அப்பில் அனுப்புகிற டைம் ரைட் பண்ணி காட்டுறேன், நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. மார்க்கெட் ஓப்பன் ஆவதற்கு முன்பாகவே இந்த லெவல்ஸு வாட்ஸ்அப்பில் அனுப்பப்பட்டது. இந்த ப்ராஃபிட் ஸ்க்ரீன்ஷாட்டு நான் அப்பப்போ நம்ம வீடியோவில் போடுறதில்லை. டைம் இருக்கும்போது ஒரு வீடியோ கூட போட்டிருக்கேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி நம்ம நண்பர் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இது நான் ஸ்க்ரோல் பண்ணி காட்டும்போது இந்த வாட்ஸ்அப்பில் எஸ்டர்டே அப்படின்ட்டு இருக்கு பாருங்கள், மேலே எஸ்டர்டே அப்படின்னு இருக்கும். இது நேற்றைய ஸ்க்ரீன்ஷாட்டு. 1 லட்சம் ரூபா சம் ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சிருக்காரு. அதுக்கு அடுத்தது இன்னைக்கு டுடே அப்படின்னு சொல்லியிருக்கு. இன்னைக்கு அவருடைய ப்ராஃபிட் ஸ்க்ரீன்ஷாட்டும் அனுப்பிச்சிருக்காரு. இப்போ இந்த ஸ்க்ரீன்ஷாட்டு நம்ம பார்க்கும்போது நம்ம என்ன நினைக்கணும்? இப்போ நிறைய பேர் 90% ஆஃப் ட்ரேடர்ஸு லாஸ் பண்ணுறாங்க அப்படின்றது நம்மள நிறைய பேருக்கு தெரியும். அந்த ட்ரேடிங் டெர்மினல் ஸ்டார்ட் பண்ணும்போதே அதோடைய எச்சரிக்கையை அனுப்பிச்சிருவாங்க. இந்த மாதிரி ஒருத்தர் ப்ராஃபிட் பண்ணியிருக்காரு நம்மக்கிட்ட கற்றுக்கிட்டு அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன நினைக்கணும்? நம்ம மனசில் நம்மளும் நாளைக்கு ப்ராஃபிட் செய்யணும் அப்படின்னா நம்ம என்ன நினைக்கணும் அப்படின்னா, அவர் இன்னும் நிறைய ப்ராஃபிட் பண்ணணும். நம்ம ஒரு ப்ரேயர் பண்ணணும், அவர் நிறைய ப்ராஃபிட் பண்ணணும். ஒரு 5 lakhs ப்ராஃபிட் பண்ணுறதுன்றது சாதாரண விஷயம் இல்லை. அவர் இன்னும் நிறைய ப்ராஃபிட் பண்ணணும், அவர் நல்லா இருக்கணும், இன்னும் அதிகமான ப்ராஃபிட் பண்ண ஸ்க்ரீன்ஷாட் நம்மளுக்கு அனுப்பணும் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது ஒரு சீக்ரெட் சொல்கிறேன், யூனிவர்சல் சீக்ரெட். அது நம்மளும் நிறைய ப்ராஃபிட் பண்ண முடியும். இது என்னுடைய அனுபவத்தில் நான் தெரிஞ்சுக்கிட்டது. உங்களுக்கு சரி பட்டுதுன்னா நீங்கள் அது செய்யலாம். சரி, இன்னைக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பின ஜாக்பாட் லெவல்ஸ் உடைய பர்ஃபார்மன்ஸு பார்ப்போம். நம்ம இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டி ஃபியூச்சர். பர்ஃபெக்டாக வாட்ஸ்அப்பில் அனுப்பின ஜாக்பாட் லெவல் பிரைஸ் கிட்டேயே ஒரு பை கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் வந்தது. இந்த பை கேண்டில் பேட்டர்னுடைய ஹை தாண்டின உடனே கேண்டில்ஸ் எல்லாம் பை சைடே போயிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் டார்கெட்டு இங்கே ரீச் ஆச்சு, செகண்ட் டார்கெட் ரீச் ஆச்சு, செகண்ட் டார்கெட்டையும் தாண்டி கேண்டில்ஸ் பை சைடே போயிட்டு இருக்கு. ஒரு பஃபர் பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணிட்டு பை சைடு எத்தனை பாயிண்ட்ஸ் ரீச் ஆச்சுன்னு பார்ப்போம். 291 பாயிண்ட்ஸ் ரீச் ஆயிருக்கு. இந்த 291 பாயிண்ட்ஸில் ஒரு மினிமம் ப்ராஃபிட்டு செய்திருக்கலாம். இந்த லெவல்ஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆவதற்கு முன்பாகவே வாட்ஸ்அப்பில் அனுப்பப்பட்டது. ஒரு கால் ஆப்ஷன் பண்ணுறவங்க மேல் நோக்கி போகும்போது கால் ஆப்ஷன் செய்யலாம். அடுத்தது நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது நிஃப்டியுடைய கால் ஆப்ஷன். ஆப்ஷனுக்கும் இந்த லெவல்ஸ், இந்த ப்ரைஸ் லைன் மார்க்கெட் ஓப்பன் ஆவதற்கு முன்பாகவே வாட்ஸ்அப்பில் அனுப்பப்பட்டது. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, வாட்ஸ்அப்பில் என்ன ப்ரைஸ் லைன் அனுப்பிச்சமோ அந்த பிரைஸ் லைன் கிட்ட ஒரு பை கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் கேண்டில் பை சைடு போயிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் டார்கெட் இங்கே ரீச் ஆச்சு, செகண்ட் டார்கெட்டும் ரீச் ஆச்சு, தேர்ட் டார்கெட்டும் ரீச் ஆச்சு. நம்ம ஏதாவது ஒரு டார்கெட் புக் பண்ணிட்டு எக்ஸிட் ஆகிடுறது நல்லது. நல்ல ப்ராக்டிஸ் ஆகிடுச்சுன்னா, இப்போ இந்த லெவல்ஸ் வச்சு ஒரு 6 மாதம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு நிறைய ப்ராக்டிஸ் ஆன பிறகு 2வது டார்கெட்டு 3வது டார்கெட்டு புக் பண்ணலாம். இந்த 2வது டார்கெட் 3வது டார்கெட்லாம் எப்படி புக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த வாரம் சீரீஸில் நான் என்னுடைய வீடியோவில் பேசியிருக்கேன். உங்களுக்கு விருப்பமும் நேரமும் இருந்ததுன்னா நீங்கள் அதை பார்க்கலாம். இந்த பை சைடு எத்தனை பாயிண்ட் ரீச் ஆச்சு நம்ம ஒரு வாட்டி பார்ப்போம். பை சைடு மேக்ஸிமம் ரீச் ஆன பாயிண்ட், அதாவது நிஃப்டியுடைய கால் ஆப்ஷனில் 259 பாயிண்ட்ஸு ரீச் ஆகிருக்கு. இந்த 259 பாயிண்ட்ஸில் ஒரு மினிமம் ப்ராஃபிட் நம்ம செய்திருக்க முடியும். அதுக்கு அடுத்தது நம்ம பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியுடைய புட் ஆப்ஷன். மார்க்கெட் ஓப்பன் ஆவதற்கு முன்பாகவே அனுப்பிச்சின இந்த ஜாக்பாட் லெவல் பிரைஸ் லைன் கிட்ட ஒரு கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் வந்தது, செல் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன். அந்த செல் கேண்டில் பேட்டர்னுடைய லோ தான உடனே கேண்டில்ஸ் செல் சைடு வந்துகிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் டார்கெட்டு ரீச் ஆச்சு, செகண்ட் டார்கெட் ரீச் ஆச்சு, செகண்ட் டார்கெட்டையும் தாண்டி கேண்டில்ஸ் செல் சைடு போயிட்டு இருக்கு. செல் சைடு மேக்ஸிமம் ரீச் ஆன பாயிண்ட் ஒரு வாட்டி பார்ப்போம். 124 பாயிண்ட்ஸ் ரீச் ஆகிருக்கு. இந்த 124 பாயிண்ட்ஸில் ஒரு மினிமம் ப்ராஃபிட் செய்திருக்க முடியும். இப்போ அடுத்தது நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர். இங்கே ஒரு என்ட்ரி வந்தது, இங்கே ஒரு அந்த என்ட்ரி நம்ம எடுத்திருந்தாலும் இல்லைனாலும் இங்கே இன்னொரு என்ட்ரி வந்தது. பர்ஃபெக்டாக வாட்ஸ்அப்பில் ஜாக்பாட் லெவல் பிரைஸ் லைன் கிட்டேயே ஒரு பை கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் வந்தது. இதனுடைய ஃபர்ஸ்ட் டார்கெட்டு இங்கே ரீச் ஆச்சு. இந்த என்ட்ரி மிஸ் பண்ணியிருந்தோம்னா பர்ஃபெக்டாக வாட்ஸ்அப்பில் அனுப்பின ஜாக்பாட் லெவல் பிரைஸ் லைன் கிட்டேயே இங்கேயும் ஒரு கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் வந்தது. இந்த என்ட்ரியில் ஒரு பஃபர் பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணிவிட்டு எத்தனை பாயிண்ட் ரீச் ஆச்சுன்னு பார்ப்போம். 214 பாயிண்ட்ஸு ரீச் ஆயிருக்கு. இந்த 214 பாயிண்ட்ஸில் ஒரு மினிமம் ப்ராஃபிட்டு செய்திருக்கு. இந்த என்ட்ரி மிஸ் பண்ணியிருந்தோம்னா இந்த என்ட்ரியை நம்ம செஞ்சுருக்கலாம். இங்கேயே நமக்கு ஃபஸ்ட் டார்கெட்டு ரீச் ஆச்சு. இந்த செல் என்ட்ரியில் மேக்ஸிமம் ரீச் ஆன பாயிண்ட்ஸ் ஒரு வாட்டி பார்த்துருவோம்.
355 பாயிண்ட்ஸ் ரீச் ஆகிருக்கு. இந்த 355 பாயிண்ட்ஸில் ஒரு மினிமம் ப்ராஃபிட்டு செய்திருக்க முடியும். அடுத்தது நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பேங்க் நிஃப்டியுடைய கால் ஆப்ஷன் பார்த்துட்டு இருக்கீங்க. அதாவது இன்ட்ராடே ட்ரேடிங் செய்யறதுக்கு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் செலெக்ஷன் ரொம்ப முக்கியம். இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் தான் வேகம் இருக்கும் இன்னைக்கு அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிறது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் செலக்ட் பண்ணிட்டு இந்த பிரைஸ் லைன் சார்ட் மார்க்கெட் ஓப்பன் ஆவதற்கு முன்பாகவே வாட்ஸ்அப்பில் அனுப்பப்பட்டது. பர்ஃபெக்டாக வாட்ஸ்அப்பில் அனுப்பின ஜாக்பாட் லெவல் பிரைஸ் என்கிட்டயே ஒரு பை கேண்டிஸ்டிக் பேட்டர்ன் வந்து இதனுடைய ஃபர்ஸ்ட் டார்கெட்டு இங்கே ரீச் ஆச்சு. இந்த என்ட்ரி மிஸ் பண்ணியிருந்தோம்னா இங்கே பர்ஃபெக்டாக வாட்ஸ்அப்பில் அனுப்பின ஜாக்பாட் லெவல் பிரைஸ் என்கிட்டயே ஒரு பை என்ட்ரி வந்தது. இதனுடைய டார்கெட் இங்கே ரீச் ஆச்சு. மேக்ஸிமம் ரீச் ஆன பாயிண்ட்ஸ் ஒரு வாட்டி பார்ப்போம். இந்த ஃபர்ஸ்ட் என்ட்ரி கிட்ட இருந்து மேக்ஸிமம் ரீச் ஆன பாயிண்ட்ஸு 335 பாயிண்ட் ஆப்ஷனில் ரீச் ஆகிருக்கு. கால் ஆப்ஷனில், பேங்க் நிஃப்டி கால் ஆப்ஷனில் இந்த 335 பாயிண்ட்ல ஒரு மினிமம் ப்ராஃபிட் செய்திருக்க முடியும். அடுத்தது நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பேங்க் நிஃப்டியுடைய புட் ஆப்ஷன் பார்த்துட்டு இருக்கோம். இது பெரிய எஸ்எல் அப்படின்றத நம்ம அவாய்ட் பண்ணியிருந்தோம்னா கூட இங்கே பர்ஃபெக்டாக வாட்ஸ்அப்பில் அனுப்பின ஜாக்பாட் லெவல் பிரைஸ் கிட்டே ஒரு செல் கேண்டிஸ்டிக் பேட்டர்ன் வந்தது. இதனுடைய ஃபர்ஸ்ட் டார்கெட் இங்கே ரீச் ஆச்சு. இதை மிஸ் பண்ணியிருந்தோம்னா இங்கே வாட்ஸ்அப்பில் அனுப்பின ஜாக்பாட் லெவல் பிரைஸ் கிட்டே ஒரு செல் கேண்டிஸ்டிக் பேட்டர்ன் வந்தது. கேண்டில்ஸ் செல் சைடே போயிட்டு இருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் என்ட்ரியில் மேக்ஸிமம் ரீச் ஆன பாயிண்ட்ஸ் ஒரு வாட்டி பார்ப்போம். 68 பாயிண்ட் ரீச் ஆயிருக்கு. ரெண்டாவது என்ட்ரியில் 128 பாயிண்ட்ஸ் ரீச் ஆயிருக்கு. இதில் ஒரு மினிமம் ப்ராஃபிட்டு நம்ம செய்திருக்க முடியும். நிறைய பேர் இன்ட்ரெஸ்டாக வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. புது நண்பர்கள் வாட்ஸ்அப்பில் ஜாயின் ஆகிறீங்க. புதுசாக இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு நான் சொல்கிறேன், இந்த லெவல்ஸு உங்கள் வாட்ஸ்அப்பில் வேணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஜாக்பாட் லெவல்ஸ் உங்கள் வாட்ஸ்அப்பில் வேணும்னா இந்த வீடியோ பாருங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ இருக்கும். அது வந்து ஒரு 2.5 நிமிஷமோ ஒரு 3 நிமிஷமோ இருக்கும். விருப்பமும் நேரமும் இருந்ததுன்னா அந்த வீடியோ ஒரு வாட்டி பாருங்கள். இந்த லெவல்ஸ் உங்கள் வாட்ஸ்அப்பில் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என்னுடைய வாட்ஸ்அப்பில் ஜாயின் ஆன பிறகு தமிழ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். இந்த லெவல்ஸில் ஜாயின் ஆகிறதுக்கு நான் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறேன்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். நான் வந்து ஒரு டைம் தரேன், அந்த நேரத்துக்கு எனக்கு ஃபோன் பண்ணுங்கள். உங்கள் வாட்ஸ்அப்லேயும் இந்த லெவல்ஸ் வரும். நாம் அனைவரும் முயற்சிப்போம், ப்ராஃபிட் செய்வோம். தேங்க்யூ.